அகன்றிடவே புது வாழின் தெய்வ அழைப்பினையே வாழ்க்கையாய் வாழ்ந்திடவே. என்றும் என்றும் மாறாத தேவன் பூமியில் அவதரித்தார். விண்ணில் தூதரும் மண்ணில் மாந்தரும் மகிமனை போற்றிடவே. என்றும் என்றும் மாறாத தேவன் பூமியில் அவதரித்தார். விண்ணில் தூதரும் மண்ணில் மாந்தரும் மகிமனை போற்றிடவே. இறையாட்சி மலர அருள்வாழின் பலியை இனிதே கொண்டாடுவோம், இனிதே கொண்டாடுவோம். பாருங்கள் பாடுவோம் இறை அன்பின் பிறப்பினை நற்செய்தியால் சேருங்கள். கூடுவோம் இறை சமூகத்தின் வாயில் திருப்பலியால், இறை சமூகத்தின் வாயில் திருப்பலியால். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இறை ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். மாபெரும் இயேசு உதித்த உன்னித நாளாம் இந்நாளில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை கூறி மகிழ்வோடு இத்திருப்பலிக்கு வரவேற்கிறேன். கடவுள் மனிதனை தேடி மன்னகத்தில் பிறந்தார். வார்த்தை மனு உருவாகி நம்முடையே குடிகொண்டார் என்னும் மறை உண்மையை நாம் இன்று கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸ் விழா அன்பின் விழா, மகிழ்வின் விழா, மீட்பின் விழா. நாம் வாழும் இச்சமூகத்தில் ஒருவரோடு ஒருவர் அன்பு உறவை வளர்த்து கொள்ளவும், பிறருக்கு உதவுவதில் மகிழ்ந்திருக்கவும், கருணை உள்ளத்தவர்களாக வாழவும் இறைவனால் மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் அதே மீட்பை அனைவரும் பெற்றுக்கொள்ள வழி செய்வதும் தான் கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு விளக்கும் அழைப்பு. இயேசுபாலன் நமது இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறக்கவும் அன்பை, மகிழ்வை, மீட்பை பிறருக்கு தர அருள் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். கிறிஸ்து பிறப்பு அடையாளமான கிறிஸ்துவின் மெழுகுத்திரியை ஏற்று நமது பங்கு தந்தை வின்சென்ட் சின்னத்துரை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்களை, குற்றம் குறைகளை எல்லாம் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தயாரிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர்.
மன்றாடுவோமாக. இறைவா, மனிதத் தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினே. எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இதோ உன் மீட்பர் வருகின்றார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறை வசனங்கள் 11 12 முடிய. உலகின் கடைக்கோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது. மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் மீட்பு வருகின்றது. அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது. அவரது செயலின் பயன் அவர் முன்னே உள்ளது. புனித மக்களினம் என்றும் ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நீயோ தேடி கண்டுபிடிக்கப்பட்டவன் என்றும் இனி கைவிடப்படாத நகர் என்றும் பெயர் பெறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இன்று தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்துள்ளார். சரி கப கரி சரி சா கரி சனி சரி கப கரி சரி சா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவா. ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடிடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். உறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். உறவினத்தாரிடை அவரது மாட்சியை எடுத்து சொல்லுங்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவா.
வானங்களே மகிழ்ந்திடுங்கள், பூவுலகே களி கூறுங்கள். வானங்களே மகிழ்ந்திடுங்கள், பூவுலகே களி கூறுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். வயல்வெளியும் வனமரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். வயல்வெளியும் வனமரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவா. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் இரக்கத்தை முன்னிட்டு நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, ஆண்டவருடைய உயிருள்ள இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 15 20 முடிய. வானதூதர் இடையர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும்
தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்குள் சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசுவின் பெயரால் இந்த திருத்தலத்திற்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இதயமார்ந்த கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரிருளில் வாழ்ந்தவர்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் தரும் நாட்டிலே வாழ்ந்தவர்கள் வாழ்வின் ஒளியை பெற்றுக்கொண்டார்கள் என்று இயேசுவினுடைய மீட்பர் மெசியாவினுடைய பிறப்பை முன்னறிவிக்கிற வேளையில் திருவிவிலியம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. அரசர் ஒருவர் இருந்தார். அவர் தனது நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ந்திருக்க வேண்டும், தான் தனது மக்களை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிய வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு தனது நாட்டை ஆட்சி செய்து வந்தார். பல நேரங்களில் அவரது மன்னர்கள் ஒற்றர்கள் என்று கருதப்படுகிறவர்களெல்லாம் மக்களின் நாட்டின் உண்மை நிலையை தனக்கு சொல்வதில்லை என்று அறிந்து கொண்ட அவர் இரவு நேரங்களிலே மாறுவேடம் அணிந்து சாலைகளில் வீடு ஓரங்களில் சென்று வீட்டுக்குள்ளே என்ன பேசிக்கொள்கிறார்கள், ஊருக்குள்ளே என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனித்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவர்களுடைய விருப்பம் என்ன என்பதை தெரிந்து தனது நாட்டு மக்களுடைய குறையை தீர்த்து வந்தார். அப்படி செல்லுகிற போது ஒரு வீட்டிலே மட்டும் எப்போதும் அமைதி இருந்தது. அந்த வீட்டிலே விளக்கு எரிந்தாலும் அதிகமான மனிதர்கள் அங்கே வாழுவது இல்லை என்பதை புரிந்து கொண்டார். மாறு வேடத்திலே சென்றிருந்த அந்த அரசர் அந்த வீட்டின் கதவை திறந்தார். மூதாட்டி ஒருவர் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை பார்த்து சிறிது நேரம் பேசினார். இந்த மூதாட்டி தனியாக இருக்கிறார், இவருக்கு துணையாக யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அரசர் ஏறக்குறைய அடிக்கடி அந்த வீட்டிற்கு மூதாட்டியிடம் சென்று சிறிது நேரம் பேசி பிறகு செல்வார். அவர் ஏதாவது கொடுத்தால் அதை உண்டுவிட்டு சாப்பிட்டு விட்டு செல்வார். ஒரு நாள் இந்த அரசர்
மூதாட்டியிடம் தான் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். அவர், நான் இந்த நாட்டினுடைய அரசன், நான் தான் உங்களை தினமும் அடிக்கடி பார்த்து வந்தேன் என்று சொன்னபோது இந்த மூதாட்டிக்கு பாட்டிக்கு மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லையில்லாத மகிழ்ச்சி. எனது வீட்டுக்கு நாட்டு அரசர் வந்திருக்கிறார். நாம் எண்ணி பார்ப்போமே, இந்த காலகட்டத்திலே ஒரு அமைச்சரோ முதல்வரோ முதலமைச்சரோ நம்முடைய வீட்டிற்கு வந்துவிட்டால் என்ன சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த காலத்திலே அந்த மூதாட்டி எத்தனை மகிழ்ச்சியாக, தனியாக இருக்கிற அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. அப்போ அரசர் கேட்டார், பாட்டி, உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க விரும்புகிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, நான் தருகிறேன் என்று சொன்னார். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, ராசா, நீயே தினந்தோறும் என் வீட்டுக்கு வந்த, என் வீட்டில் வந்து என்னோடு பேசி என்னை சந்தோஷப்படுத்தின, நான் கொடுத்த சாப்பாடு ஏதோ ஏழை பாழை என் கையில் இருந்ததை கொடுத்த, அதை சாப்பிட்டு இவ்வளவு மகிழ்ச்சியா தினமும் போயிட்டு இருந்த, இதை விட எனக்கு வேற என்ன ராசா பரிசு வேணும் என்று சொன்னார். இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை தருகிற விழாதான் இந்த கிறிஸ்மஸ் விழா. ஏதோ வானத்திலிருந்து தூரத்தில் இருந்து இந்த உலகை மனிதர்களாகிய நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ பொம்மலாட்டம் நடத்துவது போல நம்மை எல்லாம் பொம்மைகளாக அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்று இல்லாமல் நம்மோடு வாழ, நம்மில் ஒருவராக வாழ, நாம் வாழ்கிற நிலைக்கு இறங்கி வந்து அவர் தனது ஆசீர்வாதங்களை, புதிய வாழ்க்கையை, புதிய நம்பிக்கையை, புதிய ஒளியை, புதிய பாதையை அவர் திறந்து வைத்தார். இந்த உலகையே அன்பு செய்யும் அளவுக்கு, அதாவது தன்னுடைய மகனையே அன்பு இந்த உலகுக்கு தரும் அளவுக்கு அவர் இந்த உலகின் மேல், மனிதர்களாகிய நம்மேல் அன்பு கூர்ந்தார். God so loved the world that he gave his only son. நம்ம எவ்வளவு தூரம் அன்பு செய்தார் என்றால், தன்னுடைய ஒரே மகனையே நமக்கு பரிசாக தந்திருக்கிறார். அவரும் ஏதோ மாறுவேடம் அணிந்தவராக அல்ல, நம்மை போல எல்லாவற்றிலும், பவுலடியார் சொல்வாரே, பாவம் தவிர அனைத்திலும் ஒரு மனிதனாக வாழ்ந்தார். கடவுள் நிலையில் இருந்தாலும் கூட அதை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தம்மையே தாழ்த்தி அடிமையின் மனிதரின் தன்மை பூண்டு மனிதனாக, மனித குழந்தையாக இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார். இதுதான் நமக்கு மாபெரும் செய்தி. இதோ உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். பெத்லகேம் ஊரிலே மாட்டு தொழுவத்திலே இயேசு பிறந்திருக்கிறார், மீட்பர் பிறந்திருக்கிறார். அவர் பெயர் எம்மானுவேல் என்று. இயேசு குழந்தை யாருக்கும் தெரியாமல், எல்லோராலும் இடமில்லை என்று புறக்கணிக்கப்பட்டவராய், ஒரு அகதியாய்,
ஊருக்கு வெளியே நடுநிசியிலே நடுங்கும் குளிரிலே மாட்டு தொழுவத்திலே பிறக்கின்ற இந்த குழந்தைதான் இந்த உலகத்திற்கு உங்களுக்கும் எனக்கும் மீட்பை கொண்டு வந்திருக்கிறது. விளம்பர வெளிச்சமில்லாமல் மாட்டு தொழுவத்தினுடைய இருளிலே இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அரண்மனையிலோ மாட மாளிகையிலோ கூட கோபுரத்திலோ அவர் பிறக்கவில்லை. மாட்டு தொழுவத்தில் தீவனத் தொட்டியில் அந்த அன்னைக்கு பேறுகாலத்திலே உதவ யாருமில்லாமல் தனிமையிலே தன்னுடைய கணவர் சூசையின் அருகிலே இந்த தெய்வ குழந்தையை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக நமது முதலமைச்சரை பார்க்க பேராயரும் நானும் சென்றிருந்தோம். முதலமைச்சருடைய இல்லத்திலே வரவேற்பு அறையிலே அமர்ந்திருந்தோம். முதலமைச்சரை பார்க்க இன்னொருவரும் வந்திருந்தார். எங்கள் இருவருக்கும் தான் இந்த அன்றைக்கு அழைப்பு வந்திருந்தது. அவர் யார் என்று எங்கள் உள்ளே அழைத்து சென்றபோது சொன்னார்கள், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், இப்போதுதான் விருது வாங்கியிருக்கிறார். இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்டல் ஸ்டடீஸ் என்கிற ஆய்வு நிறுவனத்திலே தலைவராக இருக்கிறார். வெங்கடாச்சலம், டாக்டர் வெங்கடாச்சலம் என்று எங்களுக்கு சொன்னார். சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் என்பதனாலே பேராயரும் நானும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தோம். சிறிது நேரம் இருந்ததால், முதலமைச்சர் வர சற்று நேரம் இருந்ததால் அவர் பேசத் தொடங்கினார். அவர் சொன்னார், ஃபாதர், நான் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியிலே படித்தவன். அருட்பணியாளர்களை பற்றி, குருக்களை, ஃபாதர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லி நம்முடைய கிறிஸ்தவத்திலே கத்தோலிக்கர்கள் யார், பிரிவினை சகோதரர்கள் யார், அதிலும் கத்தோலிக்கரில் சீரோ மலபார், சீரோ மலக் என்பதெல்லாம் மிக தெளிவாக அறிந்திருந்தார். சில கேள்விகளையும் கேட்டார். தெரிந்து கொள்வதற்காக நாங்களும் அவருக்கு மகிழ்வோடு விளக்கத்தை தந்து கொண்டிருந்தோம். ஒரு நேரத்திலே அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை பற்றி சொல்லுகிற போது, இவர்கள் தங்களையே கரிஸ்மேட்டிக் என்று சொல்கிறார்கள். இதே வார்த்தையை சொல்லுகிறேன், கூட்டி குறைக்காம். தங்களையே கரிஸ்மேட்டிக் என்று சொல்கிறார்கள். நான் குறை அவர் சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன். கரிஸ்மேட்டிக் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய முகத்திலே சந்தோஷமே இல்லை. ஏன் ஃபாதர் அப்படின்னா, அவங்க கிறிஸ்துவை தான் நம்புகிறார்கள் என்றால் அவர்கள் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா என்று கேட்டார். அன்புக்குரியவர்களே, ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரர், கிறிஸ்தவத்தை பற்றி நன்கு தெரிந்து அறிந்திருக்கிற ஒரு அறிஞர், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், அவர் சொன்னார், கிறிஸ்தவர்கள் என்றால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியினுடைய, இயேசுவை குறிக்கிற மகிழ்ச்சியினுடைய இந்த வெள்ளை மெழுகுதிரியை ஏற்றி ஒளியாக பிறந்திருக்கிற அந்த குழந்தையை
நம்முடைய இந்த பேராலயத்தில், பேராலய வளாகத்தில், இல்லங்களில், குடில்களில் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளங்களில் இந்த இயேசு ஒளியாகிய இயேசு குழந்தை பிறக்க வேண்டும். கடவுள் நம்மோடு, எம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிற போது நாம் மகிழ்ச்சியின் மக்களாயிருக்க வேண்டும். உலகம் தெரிந்து வைத்திருக்கிறது, நாம் தெரிந்திருக்கிறோமா? நாம் அப்படி வாழ்கிறோமா? நம்மை பார்ப்பவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஒருமுறை நம்முடைய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் சொன்னார், A sad Christian is a bad Christian. மகிழ்ச்சியாக இல்லாத ஒரு கிறிஸ்துவன் மோசமான கிறிஸ்தவன். நம்மிலே அந்த இயேசு குழந்தை பிறந்திருக்கிறார் என்றால் நாம் மகிழ்ந்திருக்கிறோமா? அந்த மகிழ்ச்சி, நிறைவு இந்த இயேசு குழந்தை கொண்டு வந்த கார் இருளில் வாழ்ந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் தரும் நாட்டிலே வாழ்ந்தவர்கள் வாழ்வை, புது வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த புது வாழ்வும் புது நம்பிக்கையும் நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் அது நம்முடைய முகத்திலே வெளிப்பட வேண்டும் அல்லவா? அதனால் தானே நம்முடைய மூதாதையர்கள் சொன்னார்கள், அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். நான் எப்படிப்பட்டவன், எனது இதயம், என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை என்னுடைய இதயம் காட்டித் தரும். நாம் கிறிஸ்தவர்கள், இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், அவரை தலைவராக, வழிகாட்டியாக, நானே உலகின் ஒளி, நானே உலகின் வழி, நானே வாழ்வு என்று நமக்கு சொன்ன அந்த இயேசு நம்மிலே இருந்தார், நம்மோடு அவர் குடிகொண்டிருக்கிறார் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஒவ்வொரு செயலிலே, நம்முடைய சொல்லிலே, சிந்தனையிலே இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை சொல்லாக, சொல் செயலாக, செயல் வாழ்வாக மலர வேண்டும். இப்படி நாம் மகிழ்ச்சியை நம்மிலே கொண்டிருந்தால் இந்த மகிழ்ச்சியை நாம் மூடி வைத்திருக்க முடியாது. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, உனது உள்ள மகிழ்ச்சியாலே நிரம்பி வழிகிற போது என்று உள்ளத்திலே இருக்கிற மகிழ்ச்சியை யாரும் மூடி போட்டு, திரை போட்டு அழுத்தி மூடிவிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும், நம்முடைய சொல்லிலே வெளிப்படும். மற்றவர்களை அன்பு செய்வோம், நம்மிலே பகைமை இருக்காது, நம்மிலே வெறுப்பு இருக்காது. எல்லோரையும் அன்பு செய்கிறவர்களாக, எல்லோரையும் மன்னிக்கிறவர்களாக. எங்கு அன்பு இருக்கிற போதுதான் நாம் பிறரை மன்னிப்போம். பிறரை மன்னிக்கிற போது, பகைமை பாராட்டாத போது நாம் கிறிஸ்துவினுடைய ஒளியை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து நம்மிலே, நம்முடைய இதயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாயிலே, சிந்தனையிலே அவர் குடிகொண்டிருக்கிறார். அது ஒவ்வொரு நிமிடமும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளும். எப்போது தெரியுமா இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கிடைத்தது? தொடக்க கால கிறிஸ்தவ வாழ்க்கையை திருத்தூதர் பணிகளிலே படிக்கிறோம். அவர்களிலே ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வேறுபாடு இல்லை. அவர்களிடையே தேவையில் இருப்போர் யாரும் இல்லை. நிலப்புலன்களை, வீடுகளை வைத்திருப்பவர்கள் எல்லாரும் அவற்றை விற்று திருத்தூதர் காலடியிலே வைத்தார்கள். அவரவர் தேவைக்கு ஏற்ப அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது.
இப்படி இவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதை பார்த்தபோதுதான் அந்த மக்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். திருவிவிலியத்திலே நாம் திருத்தூதர் பணிகளிலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை செயலை பார்த்துத்தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவே. இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த இந்திய சூழலிலே நாம் வெளியிலே நின்று தெரு ஓரங்களிலே நின்று இயேசுவை பற்றி நாம் மறைமுறை ஆற்ற இயலாது. இன்றைக்கு வெறும் சகிப்புத்தன்மையெல்லாம் இந்த நாட்டினுடைய பெரிய சொத்தாக இருந்த சகிப்புத்தன்மை, ஒருவர் மதத்தை அடுத்தவர்கள் மதிப்பது, ஒருவர் மத விழாவுக்கு மற்ற மதத்தவர்களெல்லாம் ஒன்று கூடி வந்து சகோதர சகோதரிகளாய் கொண்டாடுவது என்கிற மகத்துவத்தை இந்த மண் பெற்றிருந்தது. இன்றைக்கு வெறுப்பு, மத வெறுப்பு விதைக்கப்படுகிறது, விஷமாக விதைக்கப்படுகிறது. சில நேரங்களிலே, பல நேரங்களிலே அரசே இதை செய்கிறது, அல்லது இது நடக்கிற போது கண்களை மூடிக்கொள்கிறது. சகோதரத்துவம், மனிதத்தை போற்றுகிற அந்த மாண்பு, ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன், காரணம் அவனும் இறை சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார், அவரிலும் இறைவன் பிறந்திருக்கிறார். இதை புரிந்து கொள்வோம். மகிழ்ச்சியின் மக்களாய் மகிழ்ச்சியை பிறருக்கும் பகிர்ந்து தருகிற, குறிப்பாக ஏழை எளியவர்களில் வாழ்விழந்து நம்பிக்கை இழந்து இருப்போரில், அவர்களிலும் கடவுளை காண்போம். நான் கிறிஸ்துமஸ் விழாவை பற்றி சொல்லுகிற போது இறுதியிலே இதைத்தான் சொல்வேன். கிறிஸ்துமஸ் என்பது டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் மட்டும் வருகிற ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமான விழா அல்ல. இது மதங்களை கடந்து, எல்லைகளை கடந்து எல்லா மக்களாலும் கொண்டாடப்படுகிற விழா. நான் ஆடம்பரங்களையோ அலங்காரங்களையோ கிறிஸ்மஸ் தாத்தாக்களையோ கிறிஸ்மஸ் மரத்தையோ பற்றி பேசவில்லை. நம்மை இறுதியிலே கடவுள் சந்திக்கிற போது, நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் வீடின்றி இல்லிடம் இல்லாமல் இருந்தேன், என்னை உடுத்தினாய், என் பசியை போக்கினாய், என் தாகத்தை தீர்த்தாய், என்னை சந்திக்க வந்தாய், ஆறுதல் சொன்னாய், நம்பிக்கை தந்தாய். வா என் அன்பு மகனே, உனக்காக காலம் காலமாக தயாரிக்கப்பட்ட விண்ணகம் தயாராயிருக்கிறது, என் மகிழ்விலே சேர்ந்து கொள் என்று வரவேற்பார். ஆக எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் பசியாயிருக்கிற ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்கிறோமோ, எங்கெல்லாம் எப்போதெல்லாம் ஆடை இல்லாத ஒரு மனிதனுக்கு ஆடை தருகிறோமோ, எங்கெல்லாம் எப்போதெல்லாம் அடைக்கலம் தேடி அகதியாக வருகிற மனிதர்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் தருகிறோமோ, சிறையிலே இருந்தேன் என்னை சந்திக்க வந்தாய் என்று சொன்னாரே, அப்படி சிறையில் இருக்கிற மனிதர்களை சந்தித்து அவர்களது வாழ்விலே அவர்களது குடும்ப வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைக்கிறோமோ, அங்கெல்லாம் அப்போதெல்லாம் கிறிஸ்துமஸ் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்துமஸ் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டாட வேண்டும். ஆண்டு முழுவதும் 365 நாளும் கிறிஸ்துமஸ் நாளாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். ஏன்,
நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே, கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமே கிறிஸ்மஸ் விழாவாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். பிறந்திருக்கிற ஒளியாகிய, நம்பிக்கையாகிய, புது வாழ்வாகிய குழந்தை இயேசு உங்களையும் உங்களது குடும்பங்களையும் உங்களது உறவுகளையும் தனது பிஞ்சு கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்களுக்காக இறை வேண்டல் செய்கிறேன். எழுந்து நின்று நம்முடைய இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் மீது சுடர் ஒளி உதித்துள்ளது. ஏனெனில் நமக்காக ஆண்டவர் பிறந்திருக்கிறார். அவரது திருப்பெயரோ வியப்புக்கு உரியவர், இறைவன், அமைதியின் அரசர், என்றுமுள்ள தந்தை என அழைக்கப்படும். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று முன் அறிவிக்கப்பட்டு இந்த மண்ணிலே மனித குழந்தையாக ஒளியாக உதித்த இயேசு பெருமானின் பிறப்பு விழாவென்று நமக்கு தேவையான வரங்களை எல்லாம் இந்த இயேசு குழந்தையிடம் நம்பிக்கையோடு கேட்போம். நம்பிக்கையின் நாயகனே இம்மிறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினரை திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்கள் ஆழமான நற்சிந்தனையாலும் எளிமையான வாழ்வாலும் நற்செய்தி பணியாலும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை வழிநடத்திட தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசே இறைவா, இன்றைய கால சூழலில் மனித இனத்திற்கு எதிராக நிலவி வரும் போர்கள், பயங்கரவாதம், மத இனவெறி, இயற்கை பேரிடர்களால் உடைமைகளை இழந்து, உறவுகளை இழந்து, ஊடகங்களின் வரன்முறையற்ற தாக்கம் போன்றவற்றிலிருந்து மக்கள் விடுதலை பெற்று மன அமைதியில் வாழ்ந்திட தேவையான அருளை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் இறைவே இறைவா,
கிறிஸ்து பிறப்பினை கொண்டாடும் இந்நாளில் பல்வேறு துன்பங்களால் வேதனையுற்று மருத்துவமனைகளில், சிறைச்சாலைகளில், முதியோர் இல்லங்களில் வறுமையில் வாடுவோரை திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர் தம் வாழ்வில் ஆறுதலும் மன அமைதியும் நிறைவான மகிழ்ச்சியையும் அடைந்திட தேவையான அருளை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, இங்கு ஒரே குடும்பமாய் கூடியுள்ள இறை சமூகத்தை திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் உம்மிடம் இருந்து பெற்றுக்கொண்ட நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு ஆகியவற்றை எங்கள் இல்லங்களிலும் உறவுகளிலும் பணித்தலங்களிலும் நாங்கள் சந்திக்கிற யாவருக்கும் வழங்கி உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட தேவையான அருளை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். கிறிஸ்து பிறப்பு நாளிலே நமக்கு வாழ்த்து சொன்னவர்கள் எங்களுக்காக இன்று ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்ட நம்முடைய உறவுகள், நண்பர்கள், தேவையிலே இருக்கிற இன்று கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியாத மக்கள் அனைவரையும் நினைத்து அவர்களுக்கு இறைவனை தாயாக, தந்தையாக இருந்து ஆற்றுப்படுத்தி வழிநடத்திட அவர்களையும் நமது இறை வேண்டலில் நினைவு கூறுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பிக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடிகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. இயேசு பாலனை ஏற்றிடுமே, நேசராஜனை ஏற்றிடுமே. கடைநிலை வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவரே. கடைநிலை வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவரே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடைமையில் மகிமையை கொடுத்தவரே. உடைமைகள் பதவிகள்
அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயேசு குழந்தையின் பிறப்பு பெருவிழாவன்று ஒரே குடும்பமாய் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது ஆட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதியதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா,
மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு பாலனின் அமைதியும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி,
இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த சபரியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுவே, உங்கள் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுவே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுவே, உங்கள் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுவே. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். உந்தன் வேதம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே, மறுகாலம் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா, நீ என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை
கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பரகதியின் நீரம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உலக புகழ்பெற்ற புனித தோமா தேசிய திருத்தல பேராலயத்தில் இயேசு பிறப்பு பெருவிழாவன்று வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இதயமார்ந்த கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை பேருவகையோடும் பெருமகிழ்வோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். நிறைய பேருக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ்னால் தான் புரியும், தமிழில் சொன்னால். பிறந்திருக்கிற குழந்தை இயேசு நான் மறையுரையில் சொன்னது போல உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பிறக்க வேண்டும், உங்கள் இல்லத்திலும் பிறக்க வேண்டும். அவர் கொண்டு வந்திருக்கிற மகிழ்ச்சி, அன்பு, சமாதானம் ஆகிய அனைத்தும் உங்களிலும் உங்கள் வழியாக உங்கள் குடும்பங்களில் இந்த சமூகத்தில் நிரம்பி ததும்ப உங்களை வாழ்த்துகிறேன். பிறந்திருக்கிற குழந்தை இயேசு தனது பிஞ்சு கரத்தால் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்போடு வாழ்த்தி உங்களுக்காக இறை வேண்டல் செய்கிறேன். காலை 10 மணி, 11:30 மணி, மாலை 5:30 மணிக்கு ஆங்கிலத்திலும், மாலை 6 மணிக்கு தமிழிலும் திருப்பலிகள் நடைபெறும். நாளை டிசம்பர் 26ஆம் நாள் வியாழன் புனித தோமையார் நன்றியின் நாள். தோமையாரின் அற்புத மரத்தூண் அருகில் மாலை 5:45 மணிக்கு திரு ஜபமாலை மற்றும் திருப்பலி பேராலய வளாகத்திலே நடைபெறும். நாளைய திருவழிபாட்டை சிறப்பிக்க இருப்பவர்கள் புனித தோமையாரின் நண்பர்கள் குழுவினர். எதிர்வரும் டிசம்பர் 28ஆம் நாள் சனிக்கிழமை மாசில்லாத குழந்தைகள் தினம்.
காலை 8:30 மணிக்கு திருப்பலி மற்றும் மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, 2025வது ஆண்டை ஜூபிலி ஆண்டாக திருத்தந்தை போப்பாண்டவர் அறிவித்திருக்கிறார். எதிர்நோக்கின் திருப்பயணிகள், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்கிற பொருளிலே இந்த ஆண்டை கொண்டாட கடந்த 3 ஆண்டுகள் ஜூபிலி ஆண்டாகிய 2025ஐ நாம் அனைவரும் சிறப்பிக்க திருத்தந்தை போப்பாண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நேற்று மாலை டிசம்பர் 24ஆம் நாள் மாலையிலே ரோமையில் வத்திக்கானில் பேதுரு பெரும் கோவிலில் த ஹோலி டோர் புனித கதவை திறந்து வைத்து போப்பாண்டவர் இந்த யூபிலி ஆண்டை தொடங்கி வைத்திருக்கிறார். அடுத்து வருகிற திருக்குடும்ப திருநாள் அன்று, டிசம்பர் 29ஆம் நாள் அன்று உலகில் இருக்கிற எல்லா மறை மாவட்டங்களிலும் அந்தந்த மறை மாவட்ட தலைமை கோவிலில், கத்தீட்ரல்ஸ் தலைமை கோவிலில் அந்தந்த ஆயர் தலைமையிலே அந்த பேராலயத்திற்கு அருகில் இருக்கிற ஆலயத்திலிருந்து தங்கள் மறை மாவட்டத்திற்காக தனிப்பட்ட சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற திருச்சிலுவையை பவனியாக எடுத்து வந்து பேராலயத்திலே ஆயர்கள் அதிகாரப்பூர்வமாக உலகம் முழுவதும் அதை தொடங்கி வைக்க வேண்டும் என்று திருத்தந்தை போப்பாண்டவர் அறிவித்திருக்கிறார். நேற்று திருத்தந்தை தொடங்கி வைத்து விட்டார் ரோமையிலே. The Holy Door was opened yesterday by the Holy Father Pope Francis in St. Peter's Basilica, Vatican. எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப திருநாள் அன்று நமது உயர் மறை மாவட்ட அளவிலே அருகில் இருக்கிற ஆரியபுரம் புனித லாசரஸ் பங்கிலிருந்து நமது உயர் மறை மாவட்டத்திற்கு என சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற திருச்சிலுவையானது பவனியாக நம்முடைய பேராலய வளாகத்திற்கு எடுத்து வரப்பட்டு திருப்பலி தொடங்கி, பேராயர் தலைமையிலே திருப்பலி தொடங்கி நம்முடைய உயர் மறை மாவட்டத்தின் எல்லா குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்கிற அந்த திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலியின் தொடக்கத்தில் நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் இந்த ஜூபிலி 2025ஐ அதிகாரப்பூர்வமாக நமது பேராயர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். எனவே எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:15 மணி திருக்குடும்ப திருநாள் அன்று மாலை 4:15 மணி அளவிலே ஆரியபுரம் புனித லாசரஸ் ஆலயத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம். வயது முதிர்ந்தவர்கள், நடக்க இயலாதவர்கள் இங்கு இருக்கலாம். மற்ற அனைவரும் பவனியாக அந்த சிலுவையை இந்த முக்கிய சென்னை நகரின் மிக முக்கியமான இந்த சாந்தோம் நெடுஞ்சாலையிலே பவனியாக பேராயரோடு அனைத்து குருக்களோடு பவனியாக எடுத்து வர இருக்கிறோம். இறைமக்கள் பெருமளவிலே திரண்டு வர வேண்டும் இந்த புனித நிகழ்ச்சிக்கு என்று பேராயர் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். பேராலய வளாகத்தை வந்தடைந்ததும் ஏறக்குறைய 5:45 மணி அளவிலே இந்த திருப்பலியானது தொடங்கும். ஆனால் இந்த திருப்பவனிக்கே எல்லோரும் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைக்கு மாலை 5:30 மணி மற்றும் 6 மணி திருப்பலிகள்
நம்முடைய பங்கிலே வழக்கமாக இருக்கிற திருப்பலிகள் இருக்காது. எல்லாம் பேராயர் தலைமையிலே திருப்பலி ஆலய வளாகத்தில் நடைபெறும். இறுதி ஜபத்திற்காக ஆசீருக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியாத வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஒரே ஒரு செய்தி, நாம் பேராலயத்திற்கு வெளியிலே பார்க்கிற இந்த மாபெரும் குடில், இந்த குடிலானது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக வத்திக்கானில் தூய பேதுரு பெரும் கோவில் வளாகத்திலே வைக்கப்பட்ட மணல் மற்றும் மண்ணால் ஆன சிற்பம் வெளியிலே இருக்கிறது. அதை அப்படியே நாம் தத்ரூபமாக நம்முடைய பேராலய வளாகத்திலே வைத்திருக்கிறோம். இது மண் மற்றும் மணல் கொண்டு செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம். புகழ்பெற்ற இத்தாலிய ஓவிய சிற்பி ஒருவரால் வடிவமைக்கப்பட்டது. அதையே நாம் அப்படியே செய்திருக்கிறோம். சொல்லப்போனால் குழந்தை இயேசு அதைவிட அங்கு இருந்த குழந்தை இயேசுவை விட இங்கே இருக்கிற குழந்தை இயேசு மிக அழகாக வந்திருக்கிறார். நல்ல முகம். எனவே இது காட்சி பொருள் மட்டுமல்ல, இது ஒரு கலை பொருளும் கூட. வத்திக்கானிலே அங்கே செல்பவர்கள் மட்டுமே பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. இங்கே வத்திக்கானை இங்கு கொண்டு வந்திருக்கிறோம். பார்த்து மகிழ்ந்து உங்களது நண்பர்களுக்கும் அதை சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானம் வாழ்த்தட்டும், வையம் போற்றட்டும், பூமி மகிழட்டும், பூதலம் பணியட்டும். பாடுங்கள் பாடுங்கள், பாலன் இயேசு இன்று பிறந்தார். பாடுங்கள் பாடுங்கள், பாலன் இயேசு இன்று பிறந்தார். Merry, 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 merry Christmas. 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 காலம் சிந்தும் கானம் தாலாட்டு பாடிடுவே. மேகம் சிந்தும் வானம் தேனாக மாறிடுவே.
அவன் தூங்கிட குளிரும் பனியும் வாட்டிட குடிலில் கோமகன் தூங்கிட விண்மீன்கள் கூட்டமே ஒளிருங்கள் விண்பாலனோடு விளையாடவே வா 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 வானத்து வெண்ணிலவே வானம் வாழ்த்தட்டும் வையம் போற்றட்டும் பூமி மகிழட்டும் பூதலம் பணியட்டும் பாடுங்கள் பாடுங்கள் பாலனை செய்து பிறந்தார் பாடுங்கள் பாடுங்கள் பாலனை செய்து பிறந்தார் மரி 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 கிறிஸ்மஸ் Merry, 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 Merry Christmas. மரி 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 கிறிஸ்மஸ் Merry, 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 Merry Christmas. மரி 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 கிறிஸ்மஸ் Merry, 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 Merry Christmas. மரி 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 கிறிஸ்மஸ்